அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சிவராமன், இயக்குனர், யூரோப் ஸ்டடி சென்டர். ஸோ வெல்கம் எவ்ரிபடி ஃபார் திஸ் லைவ் ஷோ. நிறைய விஷயங்கள் இந்த லைவ்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராமை திறந்தாலே ஃபாரின்ல போய் படிச்சீங்கன்னா இவ்வளோ சேலரி கிடைக்கும், நாங்கள் இவ்வளோ ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்குறோம், பார்ட் டைம் ஜாப்ல இவ்வளோ சம்பாதிக்கலாம், இது எல்லாத்தையும் சொல்ல வச்சு அவங்கள அதிகப்படியான கமிஷன் கிடைக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸை தள்ளி விட்டுட்டு இந்த என்டையர் அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி நடக்குது. ஸோ இதை பத்திலாம் இன்னைக்கு நிறைய டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் இன்னைக்கு முக்கியமானது எது, எந்த நாடு முக்கியமா, இல்லை எவ்வளோ செலவு பண்றோன்றது முக்கியமா, இல்லை ஸ்கில் டெவலப்மெண்ட் முக்கியமா, இதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு என்ன ஒரு தரவு ப்ராசஸ்ல இன்னைக்கு எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் மிக முக்கியமா இந்த செப்டம்பர் அப்கமிங் இன்டேக்கு என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம், என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்னைக்கு தரவா டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஆஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் இது ஒரு இன்ட்ராக்டிவ் ஷோ. நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் ஸ்கிரீன்ல வரும்போது எனக்கு அதை ஆன்சர் பண்றது கடினம், மிஸ் பண்ணிட்டேன்னா. ஸோ இங்க இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உங்க கொஸ்டின் அனுப்பிச்சிங்கன்னா ஐ வில் இமீடியட்லி கெட் இட் ஆன் மை ஸ்கிரீன் அண்ட் ஆன்சர் தட். சரிங்களா? இதான் இந்த ஃபார்மேட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்க கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொஸ்டினுக்கு a small gift hamper from our side, because we want to appreciate the time you guys spend in watching these live shows, and we try our best in giving good content, guiding the younger generation. So and நான் இங்க சொல்லக்கூடிய கண்டென்ட் அனைத்துமே பாத்தீங்கன்னா சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூர் ஆபீசஸ்க்கு மட்டும்தான். இதர பிரான்ச்சைசிஸ் நெட்வொர்க் ஏகப்பட்டது இருக்குது, அங்கெல்லாம் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர் மட்டும்தான் நாம் பேசுற அனைத்துமே பொருந்தும். ஸோ செப்டம்பர், ஜனவரி 2026 அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஓப்பன். இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஐ குட் see like lot of students enrolling. So every parent and student, those who have trusted Europe Study Center and trusting Europe Study Center all these years, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய நம்பிக்கைக்கு எப்பவுமே எங்களால முடிந்ததை we will keep delivering, அதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ ஜனவரி, செப்டம்பர் 2026 இன்டேக் உண்டான அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஜனவரி இன்டேக் இன்னும் கொஞ்ச நாள் ஓப்பன்ல இருக்கும். ஆல்மோஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆர் க்ளோஸ்ட், ஆக்சுவலி ஸ்பீக்கிங் we are in டிசம்பர். ஸோ செப்டம்பர் 2026 அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஓப்பன். ஸோ நீங்க வந்து ஒரு ஃப்ரீ ஆர் 3 lakhs per year onwards ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல உங்களுடைய மாஸ்டர்ஸ் டிகிரி நீங்க யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ்ல தாராளமா படிக்கலாம். பிளஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேச்சுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 lakhs per year onwards ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல இருந்து நீங்க டாப் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல படிக்கலாம். அதாவது நீங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கிறத விட யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல போய் படிக்கும் பொழுது குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ரொம்ப 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 அதிகம். இந்தியாவிலே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பெண்ட் லெஸ் லேர்ன் மோர் அப்படின்னு சொல்றது யாரு? யாராவது சொல்லுவாங்களா? இல்ல சொல்லதான் முடியுமா? மாணவர்களே, மாணவிகளே, அதிகம் செலவு பண்ணாதீங்க, தாத்தா பாட்டி சொத்தை விற்காதீங்க, கடன் வாங்கிக்காதீங்க, அதிக எஜுகேஷன் லோன்ல சிக்கிறாதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரே நிறுவனம் இந்தியாவில் யாரு? யூரோப் ஸ்டடி சென்டர் மட்டும்தான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியாவெல்லாம் ப்ரொமோட் பண்றாங்க பாத்தீங்களா, 70-80 லட்சம் ரூபாங்க 2 வருஷம் படிக்கிறதுக்கு, கிட்டத்தட்ட 1 கோடி. நான் அதிகமா தான் சொல்றேன், ஒரு கால்குலேஷனுக்கு சொல்றேன், ஓகேங்களா? நாங்களே லோன் வாங்கி கொடுத்துடுறோம், நாங்களே அதை பண்ணிடுறோம், இதை பண்றோம். வட்டி அசலை கட்டுறது யாரு? இப்ப ஏன் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த 80 லட்ச ரூபா லோனை வாங்கி மாஸ்டர்ஸ் டிகிரிக்கு எதுக்கு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துக்கு அனுப்புறாங்க? எதுக்கு? உங்க நல்லதுக்கா? சத்தியமா கிடையாது. அவங்க உங்களை 80 லட்ச ரூபா செலவு பண்ண வச்சாதான் அதுல ஒரு குறிப்பிட்ட தொகை கமிஷனாக இந்த ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்ஸுக்கு கிடைக்கும். ஆனா உங்களை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 80 லட்ச ரூபா நீங்க கட்டி படிச்சீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் அது இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இது இருக்குது. என்ன பாருங்க, இன்னைக்கும் உட்கார்ந்து இதெல்லாம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். உட்கார்ந்து 80 lakhs என்னமோ இவங்க இந்த எஜுகேஷன் கன்சல்டன்ஸ் லோன் வாங்கி கொடுத்துருவேன்னா, இவங்க சொன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் லோன் கொடுத்துருவானா? எனக்கு புரியல. இவங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் தான் கொடுக்க முடியும். லோனுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லுங்க, லோன் வாங்கி கொடுத்துடுறோம்னு சொல்லாதீங்க எப்பவுமே. அதை நம்பி நிறைய பசங்க பாவம் டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. 80 lakhs எஜுகேஷன் லோன் எடுத்து அதுக்கு வட்டி எவ்வளவு தெரியுங்களா? அந்த அசல் எல்லாம் யாராவது கட்டுறாங்களா? திரும்ப கிடையாது, கிடையாது. சரி, இதையும் மீறி நீங்க ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போறீங்களா? விசா சக்சஸ் ரேஷியோங்க
almost 50% visa refusal for Indian students in Canada, sorry, in Australia and New Zealand. 50% visa refusal. அவன் இந்தியன்ஸ் வர வேண்டாங்கிறான். இவங்க ஏஜென்ட்டுங்க இந்த லோனை வாங்கி நீ ஆஸ்திரேலியா போன்னு சொல்றீங்க. எதுக்கு உங்களுக்கு கமிஷன் வரணும். இதுதான் இங்க விஷயம். சரி, இப்போ ஆஸ்திரேலியாவில் படிச்சுட்டோன்றதுக்காக நமக்கு வேலை கிடைச்சிருமா? ஆஸ்திரேலியாவில் போய் மெல்பர்ன்ல போய் காலை வச்சுட்டோன்றதுனால நமக்கு வேலை கிடைச்சிருமா? கிடைக்காது. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்கில் செட் டெவலப் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய வேலை வாய்ப்பு. கரெக்டுங்களா? ஸோ நாங்க என்ன சொல்றோம், உங்க ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு எதுக்கு தாத்தா பாட்டி சொத்தை விற்கிறீங்க? உங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்ன்ற விஷயத்த ஏன் ஒரு டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டியில ஒரு ஃப்ரீ ஆர் 3 lakhs per year ஆன்வர்ட்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல ஏன் பண்ணக்கூடாது? இதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? நாங்க எந்த ஒரு லைவ்லயுமே சரி, என்னோட எந்த ஒரு யூடியூப்லயோ இன்டர்வியூஸ்லயோ நீங்க ஆஸ்திரேலியா போங்க, யூகே போங்க, இவ்வளவு சம்பாதிக்கலாம், இவ்வளவு பார்ட் டைம் ஜாப்ல இவ்வளவு பணம் நீங்க சம்பாதிக்கலாம், ஏதாவது ஒரு இடத்துல நம்ம சொல்லியிருப்போமா? சத்தியமா கிடையாது. ஏன்னா வேலை வாய்ப்பு வாங்குவதும் அதிகப்படியான சேலரியை வாங்குறதும் உங்க கையில இருக்கு. உங்களுக்கு $90 சரின்னு $1,00,000 நீங்க ஆஸ்திரேலியன் டாலர் சம்பாதிக்கணுமா? இவ்வளவு பவுண்ட் சம்பாதிக்கணுமா? யூகேல போய் படிங்க. இன்னும் எவ்வளவு நாளுங்க இந்த மாதிரிலாம் பேசி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சோழியை முடிக்க போறாங்கன்னு தெரியல சத்தியமா. ஆனா இதெல்லாம் சொல்லாம நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 இன்டர்வியூஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம் எங்க யூடியூப் சேனல்ல. யாராவது போஸ்ட் பண்ண முடியுமா? அதுக்கு தகுதி இருக்கா, திறன் இருக்கா, திராணி இருக்கா? வாய்ப்பு இல்லை. 100 ஸ்டூடெண்ட்ஸ் யாரு? நாங்க அனுப்பிச்ச ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 100 ஸ்டூடெண்ட்ஸுமே நாங்க டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல அனுப்பிச்சு அந்த பசங்க அதெல்லாம் படிச்சு முடித்து இன்னைக்கு கரண்டா வேலை செஞ்சிட்டு இருக்கிற பசங்களோட 100 இன்டர்வியூஸ் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி மற்ற நிறுவனங்கள் போடதான் முடியுமா? இல்ல போடக்கூடிய அந்த ஆற்றல் தான் அவங்களுக்கு இருக்கா? கிடையாது. போட்டா ரொம்ப சந்தோஷம், வாய்ப்பே கிடையாது. 100 ஸ்டூடெண்ட் போட்டிருக்கேன், 100 இன்டர்வியூஸ். அந்த லிங்க் வேணும்னா யூரோப் ஸ்டடி சென்டர் யூடியூப் சேனல் போனீங்கன்னா இருக்கும். இல்லையா, இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, அந்த லிங்கையுமே உங்களுக்கு அனுப்புறோம். ஸோ நமக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, அந்த கொஸ்டினை பத்தி பேசுவோம். ஃப்ரம் கௌதம், ஜெர்மனி பெட்டர் ஆர் ஃபின்லாண்ட் பெட்டர்? நல்ல கொஸ்டின். வேர் இஸ் த மோர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அவர் பீப்புள்? ஐ ஆம் ஸ்டடிங் பிஎஸ்சி AI and ML and I plan to go at the age of 23. Is this correct? First of all தம்பி, ஓகேங்களா, இந்த கண்ட்ரியை மட்டுமே நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சிக்கல்கள் அதிகம் மிஸ்டர் கௌதம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 3 year டிகிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பிஎஸ்சி நிறைய இப்ப பிஎஸ்சி 4 year டிகிரிலாம் வந்துருச்சு, அது பிரச்சனை இல்லை. பட் இந்த 3 year டிகிரிக்குள்ள நம்ம போகும்பொழுது நமக்கு கிரெடிட்ஸ் மேட்ச் ஆக மாட்டேங்குது, சிக்கல் இருக்கு. 4 year டிகிரிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் அதிகம். ஸோ பேசிக்கலா நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க ஒரு யூரோப்பியன் ஷெங்கன் கண்ட்ரில படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு ஒரு டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல நமக்கு எதுல கிடைக்குதுன்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கணும். இப்ப நீங்க ஃபின்லாண்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தே நீட் 16 years ஆஃப் எஜுகேஷன். ஸோ 13 years ஆஃப் எஜுகேஷன் ஃபின்லாண்டுக்கு அப்ளையே பண்ண முடியாது தம்பி. பட் நீங்க எஸ்டோனியாவில் படிச்சாலும் சரி, செக் ரிப்பப்ளிக்ல படிச்சாலும் சரி, போர்ச்சுகல்ல படிச்சாலும் சரி, ஜெர்மனில படிச்சாலும் சரி, நாங்க ப்ரொமோட் பண்றது அந்த நாட்டின் நம்பர் 1 நம்பர் 2 பப்ளிக் யூனிவர்சிட்டி ஒன்லி. ஸோ நீங்க கவலையே பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு வளர்ந்த நாட்டில் இருக்கக்கூடிய டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் எப்பவுமே சூப்பராகத்தான் இருக்கும். அவங்க 10 பைசா கமிஷன் கொடுக்க மாட்டாங்க, அதனால மற்றவங்க ப்ரமோட் பண்றது இல்லை, அதனாலதான் நாங்க ப்ரமோட் பண்றோம். இதுதான் அடிப்படை ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ். ஸோ கௌதம், அதே மாதிரி நீங்க 23 yearsல தான் போகணும்னு நினைக்கிறீங்க, அதுவுமே உங்கள் விருப்பம். பட் என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் என்னன்னா, நான் கடந்த 17 ஆண்டுகளா பார்த்த வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களோட எஜுகேஷனை நீங்க பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு போஸ்ட்பான் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை பண்ணாம போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நான் உங்க ப்ரொஃபைல் பத்தி பேசல, நான் ஜென்ரலா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொல்றேன். ஸோ நீங்க போஸ்ட்பான் பண்ணாம எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து உங்க மாஸ்டர்ஸை பிளான் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. சரிங்களா? தேங்க்ஸ் கௌதம் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உங்களுடைய கொஸ்டின்ஸை நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல தாராளமாக கேட்கலாம். ஐ வில் பி மோர் தென் ஹாப்பி டு ஆன்சர் தேம். ஆனால் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பொய் பித்தலாட்டம் கிடையாது. சரிங்களா? இங்க வந்து உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும், நீங்க கை நிறைய சம்பாதிக்கலாம், கன்ஃபார்ம்டா வேலை வாய்ப்பு வாங்கிடுவீங்க, நாங்க உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி தரோம், இது பண்ணி தரோம், உங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிரும், செகண்ட் இயர் டியூஷன் ஃபீஸை நீங்களே சம்பாரிச்சு கட்டிடுவீங்க. இந்த கீழ்த்தனமான வாக்குறுதிகள் எதுவுமே கிடையாது. PR வாங்கிடலாம், சிட்டிசன்ஷிப் வாங்கிடலாம், இந்த மாதிரி எந்த விதமான வாக்குறுதிகளும் எங்களிடம் கிடையாது.
படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா, சூப்பர், டிக். ரெண்டாவது, உங்களுக்கு நீங்க சூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ல உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் அண்ட் பொட்டன்ஷியல், மீனிங் உங்களுக்கு அதுல பேஸ் இருக்கா, அது. மூணாவது ஃபினான்ஷியல்ஸ். இது மூணு மேட்ச் ஆயிடுச்சுன்னா போயிட்டே இருக்க வேண்டியதுதான், மாற்று கருத்து இல்லை. ஸோ அவங்க சொல்றாங்க, இவங்க இப்ப அதே மாதிரி நீங்க அப்ராட் எஜுகேஷன்ல எஸ்பெஷலி டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ் நீங்க போகும்பொழுது நீங்க மிஸ்டேக்கே பண்ணாம பர்ஃபெக்டா ஒரு யூனிவர்சிட்டியில போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்க அப்ரோச் பண்ணக்கூடிய ஏஜென்ட் அண்ட் கன்சல்டன்ட் நாங்க உங்களுக்கு ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார்னா உங்க சோலி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஃப்ரீ சர்வீசஸ் எப்போ கொடுக்க முடியும்? காலேஜ் இவங்களுக்கு கமிஷன் கொடுக்கும்பொழுது தான் இவங்க ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்க முடியும், இல்லைங்களா? ஓகே, எந்த காலேஜஸ் ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்கும்? யாருமே சேராத கல்லூரிகள், சரிங்களா, விலை போகாத கல்லூரிகள், யாருமே கண்டுக்காத யூனிவர்சிட்டிஸ், புரியுதுங்களா? எந்த ஒரு குவாலிட்டியுமே இல்லாத யூனிவர்சிட்டிஸ் தான் இன்றைக்கும் கமிஷன் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை சேர்க்கிறது. 95%, 99%. ஸோ ஒரு ஏஜென்ட் கன்சல்டன்ட் நாங்க உங்களுக்கு ஃப்ரீ சர்வீசஸ் பண்றோம்னு சொன்னாலே கதை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸுக்கு நான் சொல்றது. பட் இந்த மாடல்ல இருந்து வேறுபட்டு நாங்க எங்கேயும் சோஷியல் சர்வீஸ்லாம் பண்றோம்னு சொல்லுங்க. இங்க 100 ஸ்டாஃப் மெம்பர் இப்ப கூட டே இன் அண்ட் டே அவுட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்க சார்ஜஸை ஓப்பனா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றோம். வித் த ஜிஎஸ்டி இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ், மாற்று கருத்து இல்லை. ஸோ நாங்க ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்குறோம்னு சொல்லி தரம் தாழ்ந்த டீகிரேடட் யூனிவர்சிட்டிஸ்க்கு அனுப்புறதா, இதுதான் எங்க சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறதா நீங்களே டிசைட் பண்ணுங்க. இதுதான் எங்களுடைய ஒர்க்கிங் மாடல், இதுதான் எங்களுடைய ஐடியாலஜி. நான் இன்னும் ஒரு விஷயம் கேட்கிறேன். இந்த ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்ஸ் இந்த கீழ்த்தனமான பல்கலைக்கழகத்தெல்லாம் ப்ரொமோட் பண்றீங்கல்ல, உங்க பசங்களை நீங்க அங்க அனுப்புவீங்களா? வில் யூ சென்ட் யுவர் சில்ட்ரன் டு தோஸ் சார்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ்? கண்டிப்பா அனுப்ப மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க நல்லா இருக்கணும். என்ன சொல்றீங்களா? இந்த ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்ட்டும் சரி, இந்த மற்ற அப்ராட் எஜுகேஷன் கம்பெனி ஓனர்ஸுமே சரி, நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். உங்ககிட்ட அட்வைஸ் கேட்க வர்ற பசங்களை உங்களுக்கு எங்க கமிஷன் கிடைக்குதோ அங்க அவங்க தள்ளி சோழியை பிடிச்சி விட்டுருவீங்க. இதுதான் நடக்குது இன்னைக்கு. உங்க பசங்களை அனுப்புங்களேன். யூ சென்ட் யுவர் சில்ட்ரன் தேர். நீங்க கேட்கலாம், நான் படிச்சதாகட்டும் சரி, என் கசின் பிரதர்ஸ் கசின் சிஸ்டர்ஸ் படிச்சதாகட்டும் சரி, என் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் படிச்சதாகட்டும் சரி, எல்லாமே நாங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்ல தான் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்க ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சிருக்காங்க. ஐ ஆம் ரெடி டு ஷேர் ஆல் தி டீடைல்ஸ் வித் யூ கைஸ். இதுல எந்த ஒளிவு மறைவு ஒன்றும் கிடையாது. ஓகே, லாட் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கு போவோம். ஷரிகா, hi sir, I have completed BE Computer Science 2023, passed out. Okay, super Sharika. After I worked in production manager in startup company, very good in local hand in with in-hand salary. Okay, my parents earn 70,000 per year. Is there any possibility I can study in Germany with free scholarship? Okay. See, first of all Sharika, ஸ்காலர்ஷிப்ன்றதேமா கொடுக்கறதே இல்லைம்மா இப்பெல்லாம். ஓகேங்களா? இந்த மற்ற ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்ட் ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்குறேன்னா இவங்க சொன்னா அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுத்துற போற மாதிரி, இவங்க வெறும் ஸ்டூடெண்ட்ஸை தான் ரெக்ரூட் பண்றாங்க. இவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எவனாவது இனிமேல் நான் ஸ்காலர்ஷிப் கொடுப்பேன்னா நம்பாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஸோ ஸ்காலர்ஷிப்ன்றதே இப்ப நான் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜா அனுப்புறேமா, இதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு தான் ஸ்காலர்ஷிப்பே கிடைக்குது. ஸோ ஜெர்மன்ல ஃப்ரீ எஜுகேஷனா இருந்தா கூட உங்களுக்கு லிவிங் எக்ஸ்பென்சஸ் 50,000-60,000 rupees per month இருக்கும். ஸோ இப்போ லைவ்ல நான் பெருசா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ நீங்க இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க ப்ரொஃபைல் எவாலுவேட் பண்றோம், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத சொல்றோம், பேரண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க, எல்லாமே அமைந்து வந்ததுன்னா யூ கேன் பிளான். சரிங்களா? தேங்க்யூ ஷரிகா. அஸ்லான் பெரிய கேள்வி கேட்டிருக்காரு, ஸோ நம்ம படிப்போம். அண்ட் பை த வே அஸ்லான், இதுல யூனிவர்சிட்டி நேம்ஸ் எல்லாம் நான் படிக்க மாட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா தோஸ் ஆர் ஃப்ரம் யூகே, ஐ டோன்ட் லைக் ஆர் ப்ரொமோட் யூகே எஜுகேஷன். Hi sir, I finished my education 10+ 3-year diploma as a mechanical engineer 2023 passed out. Then I switched my career into sales and marketing role. Now I am looking for undergraduate in Europe because I already applied 3 more universities in UK. அது சில யூனிவர்சிட்டிஸ் பேர்லாம் போட்டிருக்காரு. நீங்க போட்டிருக்க யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க அந்த அனுப்பக்கூடிய ஏஜென்ட்டுக்கு நீங்க அந்த யூனிவர்சிட்டியில போய் படிச்சீங்கன்னா 2.5 லட்ச ரூபா கமிஷன் வரும். அண்ட் கண்டிப்பா அந்த ஏஜென்ட் உங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பான்னா, நாங்க உங்களுக்கு ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்குறோம், அப்ளிகேஷன் மட்டும் போடுன்னு சொல்லியிருப்பான். நீங்க சொல்லியிருக்க அந்த 3 யூனிவர்சிட்டியுமே 2.5 லட்ச ரூபா உங்க அப்பா கட்டுற ஃபீஸ்ல இருந்து அவங்களுக்கு கமிஷனா போகும். அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க, கமிஷன் கொடுக்குற யூனிவர்சிட்டியில போய் நீங்க போய் படிக்கும்போது எந்த யூஸும் கிடையாது. ஆபரேஷன் சக்சஸ், பேஷன் நோ மோர். அண்ட் ஐ ஆல்சோ காட் ஆஃபர் லெட்டர், பட் ஆல்சோ த டியூஷன் ஃபீஸ் இஸ் சோ ஹை. ஏன் ஹை? எதுக்கு ஹை? ஏன்னா அவங்க அந்த காலேஜ் நடத்தணும், ஏஜென்ட்டுக்கு கமிஷன் கொடுக்கணும், அண்ட் கவர்மெண்ட் பணம் கொடுக்காது. இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம பணத்தை நம்ம மேல தலையில திணிக்கிறாங்க. அதுதான் இங்க ப்ராப்ளம்.
Now saw your reels and say anything your idea sir. See, first of all உங்க ஏஜ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். உங்களுக்கு 20 years கம்மியா இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட பிளஸ் ஆர் மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம பேச்சுலர்ஸ் தாராளமா பிளான் பண்ணலாம். நாங்க ப்ரொமோட் பண்றது எல்லாமே யூரோப்பியன் ஷெங்கன் கண்ட்ரீஸ் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ். 3 lakhs per year onwards இருந்து மெக்கானிக்கல் பேச்சுலர்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் ஆகும். லிவிங் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் 30,000 rupees per month. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ யூகே எல்லாம் எடுத்துக்கிட்டு வச்சுங்களா, உங்களுக்கு ஒரே டாக்குமெண்ட் தான் தேவை. யூகே அயர்லாண்டுக்கலாம், ஓகேங்களா? உங்க அப்பா கிட்ட பணம் இருக்கா இல்லையா? பணம் இருக்கா, அட்மிஷன், விசா, ஆல் ரெட் கார்பெட் வெல்கம். பட் யூரோப் அப்படி இல்லை தம்பி. யூரோப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உங்க ப்ரொஃபைல் என்ன அண்ட் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி தான் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூக்கு உண்டான ட்ரைனிங், மென்டரிங், மானிட்டரிங் நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். திஸ் இஸ் த ப்ராசஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். குட் ஆஃப்டர்நூன் சார், ஐ ஆம் அபிஷேக், கரண்ட்லி டூயிங் மை யூஜி இன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். விச் கண்ட்ரி இஸ் பெஸ்ட் ஃபார் மை டொமைன், ஜெர்மனி ஆர் லித்வேனியா? தம்பி அபிஷேக் தம்பி, சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் நீங்க படிக்கிறீங்க, அதுக்கே லைவ்லயே ஒரு சல்யூட். இன்னைக்கு எல்லாரும் எந்த காலேஜுக்கு போனாலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, இப்போ புதுசு புதுசா பிசினஸ் டிசைன், அது இதுன்னு ஏகப்பட்டது வருது. இப்படியே போச்சுன்னா நான் நிறைய லைவ்ல இதை சொல்லியிருக்கேன். எல்கேஜி ஏ செக்ஷன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எல்கேஜி பி செக்ஷன் பிக் டேட்டா, எல்கேஜி சி செக்ஷன் சைபர் செக்யூரிட்டி, இப்படிதான் போகும் போல இருக்கு. இப்ப இதுல நடுவில் வேற சுந்தர் பிச்சை என்ன சொல்லிட்டாரு, அடுத்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் தான் சொல்லிட்டாரு. இப்ப திருப்பி வரப்போது பாருங்க, பேச்சுலர்ஸ் இன் குவாண்டம் கம்ப்யூட்டிங், 30 லட்ச ரூபா ஃபீஸ், 20 லட்ச ரூபா கேபிடேஷன் ஃபீஸ், இதையும் நம்ம பேரண்ட்ஸ் கட்டுறதுக்கு தயாரா இருப்பாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்லணும், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, ஹேட்ஸ் ஆஃப், சூப்பர். தயவு செஞ்சு மாஸ்டர் டிகிரி இன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்லேயே படிங்க. அண்ட் வென் இட் கம்ஸ் டு போத் த கண்ட்ரீஸ் தம்பி, ஜெர்மனி ஆர் லித்வேனியா, சி உங்க ப்ரொஃபைல் எதுல மேட்ச் ஆகுது, உங்களுக்கு எதுல அட்மிஷன் கிடைக்குது, அதை பொறுத்து தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு ரெண்டுத்துலயுமே கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனிலையும் கிடைச்சிருக்கு, லித்வேனியாலும் கிடைச்சிருக்கு. தாராளமா ஜெர்மனி சூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு எதுல கிடைக்குதுன்றத பாக்கணும் இல்லையா தம்பி? நமக்கு எது கிடைச்சிருக்கோ அதன் பிறகுதான் நம்ம அதை டிஸ்கார்ட் பண்ணணும். நீங்க என்ன பசங்க பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒன்லி ஜெர்மனி சார், இல்லைன்னா நான் போவே இல்லை சார்ன்றாங்க. ஓகே தம்பி, போகாத, நானும் விட்டுருவேன். இங்க பிரச்சனை என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னமோ நமக்கு 10 ஆஃபர் லெட்டர் கையில இருக்கா மாதிரியும், அதுல நம்ம வேணான்னு சொல்ற மாதிரியும். ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க, நீங்க எதுக்கெல்லாம் எலிஜிபிளா இருக்கிறீங்களோ, அதன் பிறகு we can plan. Okay, Abhishek, I have answered your question. Next, hi sir, I am Sivaraman. Okay, currently working as a software engineer with 7 years working history. Tried applying for European companies to move to Europe, but replies are negative. I think 7 years work experience na almost உங்களுக்கு 27-28 years இருக்கும். Sorry, don't mistake. நாங்க 25-26 இயர்ஸ்க்கு மேல ப்ரொஃபைல்ஸ் எடுக்கிறது இல்லை, ஏன்னா உங்களுக்கு விசா கிடைக்கிறது இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட், you are doing a great job. Soon we will contact you once I made my final decision after my research moving to Europe. Thank you so much for your compliment. Thank you so much. M. Kumaran. In European countries, they say you can get a job only if you know the local language. See, குமரன், பேசுறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. யூரோப் போங்க வேலை கிடைக்குன்னு ஒருத்தன் சொல்லுவான், யூரோப் போங்க வேலை கிடைக்காதீங்கன்னு ஒருத்தன் சொல்லுவான், இன்னொருத்தங்க ரிசிஷன் வரப்போகுதுன்னுவான், இன்னொருத்த மழை வரப்போகுதுன்னுவான். இந்த மாதிரி எவனாவது பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. சரிங்களா? நான் என்னுடைய யூடியூப் சேனல்ல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுல மெஜாரிட்டி ஆஃப் தெம் இங்கிலீஷ் தவிர, மதர் டங் தவிர எந்த லாங்குவேஜும் தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த பிரச்சனை கிடையாது. திஸ் இஸ் மை ஹம்பிள் ஒப்பீனியன். எவ்ரிபடி இஸ் என்டைட்டில் டு தேர் ஓன் ஒப்பீனியன். பட் இங்க நான் உங்ககிட்ட லைவ்ல ஷேர் பண்றதாகட்டும் சரி, இங்க உள்ள ஒரு மாணவன் வரும்பொழுது நாங்க அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதாகட்டும் சரி, எல்லாமே பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் சிம்பிள் டேட்டா. எந்த டேட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எது ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எது ஒர்க் அவுட் ஆகல, இதை பேஸ் பண்ணி தான் we give them all the information. That's how it is. Next question. Hi sir, good afternoon. I have been watching live. I need to get some clarification. Actually, I work in the HR operation team right now. Now I would like to do my masters in Germany, but I don't have well communication. See, first of all, you contact us. We will assess your profile, tell you what is possible, what is not possible. Accordingly, you can plan. சரிங்களா? Okay, thank you. Next is from Roshini. Hi sir, I am currently doing computer science CSC with 9.3 CGPA. And by the way, Roshini, first of all, 9.3 CGPA, excellent, hats off. நான் படிக்கிற காலத்துலலாம் இந்த மார்க்குலாம் பக்கத்துல கூட நான் வரல. ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க இங்கே எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண்களை வச்சுக்கிட்டு, இப்ப நம்ம இங்க 90-95 எடுத்துட்டோம், அங்கேயுமே அதே மாதிரி ஈஸியா இருக்கும், இதே மாதிரிதான் இருக்கும்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. நீங்க இங்கே எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணுக்கும் நீங்க அங்கே எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணுக்கும் சம்பந்தமே கிடையாது.
ஸோ அதனால நீங்க மாஸ்டர்ஸ்க்கு போகும்பொழுது ரோஷினி மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஓப்பன் மைண்ட் செட்ல ஒரு ப்ரோஆக்டிவான அப்ரோச்ல போயிடுங்க. ஒரு மைண்ட் செட் நம்ம இங்கே 95 வாங்கிட்டு வாங்க 85 ஆச்சும் ஈஸியா வாங்கிடலான்ற எண்ணம் மட்டும் வேண்டாம். ஒரு ஓப்பன் கான்ஃபிடென்ட் ப்ரோஆக்டிவ் மைண்ட் செட்ல வி ஷுட் அப்ரோச். ஓகே, ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் பர்சூவிங் ஹையர் ஸ்டடீஸ் இன் ஏஐஎம்எல். ஓகே, இப்போ நீங்க பேச்சுலர்ஸ் படிச்சிருக்கிறது சைபர் செக்யூரிட்டி, இப்போ நீங்க கேட்கறது ஏஐஎம்எல். அதெல்லாம் எந்த அளவுக்கு கிரெடிட்ஸ் மேட்ச் ஆகுதுன்றத பார்த்துட்டு தான் we can plan. when should I start preparing for IELTS? வாட் இஸ் IELTS? நீங்க எப்போ ப்ரிப்பேர் பண்ணணும்னா உங்க 6th செமிஸ்டர் முடியுது இல்லைங்களா, அதுல இருந்து யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் IELTS அண்ட் ரைட் த சேம். வாட் இஸ் த எஸ்டிமேட்டட் டோட்டல் காஸ்ட் ஃபார் மாஸ்டர் டிகிரி? பேர் மினிமம் உங்களுக்கு 13-14 lakhs ஃபார் 2 years பேர் மினிமம் செலவாகும். ஃபார் ஸ்டடிங் இன் ஜெர்மனி ஜெர்மன் லாங்குவேஜ் எக்ஸாம் ரிக்வயர்ட்? நாட் ரிக்வயர்ட். நாங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் மட்டும்தான் ப்ரொமோட் பண்றோம். வாட் இஸ் அப்ராக்சிமேட் காஸ்ட் ஆஃப் லிவிங், காஸ்ட் ஆஃப் டேக்கிங் தீஸ் எக்ஸாம்ஸ்? தட் டிபெண்ட்ஸ். 15,000 கிட்டத்தட்ட பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். தட் யூ கேன் கோ செக் த வெப்சைட் அண்ட் பிளான். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் அண்ட் கைடன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ரோஷினி. ரொம்ப கிளியரா தெளிவா கிறிஸ்பா உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு நாங்க சொல்றதே மக்கள்கிட்ட என்ன தெரியுங்களா, எங்களுடைய 17 வருட எக்ஸ்பீரியன்சஸை தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 17 வருஷமா யாருமே டெடிகேட்டடா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸை ஆயிரக்கணக்கான பிளேஸ் பண்ண ஒரே கம்பெனி இந்தியாவில் யூரோப் ஸ்டடி சென்டர் மட்டும்தான். நாங்களும் எல்லார் மாதிரியும் UK, US, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடான்னு உள்ள பசங்களை தள்ளி விட்டுட்டு 2.5 லட்சம் 3 லட்சம் கமிஷனை தூக்கி பாக்கெட்ல போட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அதல்ல விஷயம். நீங்க அந்த பொருள் தரம் தாழ்ந்தது என்று தெரிந்து கமிஷனுக்காக ப்ரொமோட் பண்றதுன்னா அது என்ன வேலை சொல்லுங்க? அதெல்லாம் நம்ம எப்படி செய்ய முடியும்? வாய்ப்பே கிடையாது. என் வாழ்க்கையில ஒரு UKக்கு அயர்லாண்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்பிச்சது இல்லை. எல்லாம் ஏன் பண்றாங்க? 2.5 லட்ச ரூபா கமிஷன். அவங்க பசங்களை அதே கண்ட்ரிக்கு அனுப்புவாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு பெரிய கேள்விக்குறி. அப்படியே அவங்க அனுப்புறாங்கன்னா அவங்களுக்கும் பாவம் என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னு இருக்குது. இன்னைக்குதான் ப்ராப்ளம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Kamalnath, I am currently doing final year BCom CA undergraduate. I plan to do my master in my core area BCom, like MBA or MIM. Which country to prefer, sir? Thambi Kamalnath, see, super options we have. When it comes to the 3-year degrees, commerce, we have excellent options. ACCA accredited degrees la irukku. So contact பண்ணுங்க, உங்க ப்ரொஃபைல் evaluate பண்ணுங்க. கீழே இருக்கிற அதே நம்பர் தான். ஆஃபீஸ்க்கு வாங்க, ஃப்ரீ கவுன்சிலிங். You don't have to pay anything for the counseling. Come, spend some 90 minutes, interact with our counselors, collect all the information. Then you can plan. சரிங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்லயும் ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ 50 லட்சம் 70 லட்சம் 80 லட்சம் செலவு பண்ணி போய் அப்ராட்ல போய் படிக்கிறாங்கன்னு நினைச்சு பார்க்கும் பொழுதே இவங்கெல்லாம் எப்படி இந்த லோனை திருப்பி கட்டி எப்படி வெளியில வருவாங்கன்றது தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு நீங்க பாருங்க, இப்போ ஒரு ஆஸ்திரேலியாவுக்கோ நியூசிலாந்துக்கோ எங்கேயோ போறான்னு வச்சுக்கலாம், ஒரு 70-80 லட்ச ரூபா செலவாகுது. ஓகே, அவங்க பையனுடைய பொண்ணுடைய வீட்டுல பல கோடி இருக்கு. அதுல நீங்க சில கோடி எஜுகேஷனுக்கு அவங்கள செலவு பண்ண வச்சு அவங்கள உள்ள தள்ளி விடுறீங்க. ஒரு டாப் யூனிவர்சிட்டினா கூட பரவாயில்ல. ஒரு இன்னசென்ட் ஸ்டூடெண்ட் ஒரு மீடியம் பினான்சியல்ஸ்ல வர்றான், அவனை போய் 80 லட்சம் கடன் வாங்கி வச்சு அவனை தெருக்கோடியில நிறுத்துறதுக்காக ஆபீஸ் நடத்துறோம். நம்ம யோசிச்சு பாருங்க, உங்க கமிஷன் வெறிய நீங்க அவங்க கிட்ட தான் காட்டுவீங்களா? உங்களை விட பவர்ஃபுல்லா இருக்கவங்க கிட்ட உங்க பவரை காட்டுங்க. சரிங்களா? இந்த கமிஷனை நீங்க அவங்க கிட்ட இருந்து வாங்குங்க. இன்னசென்ட் ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்க வர்றான். இப்ப சரி, இப்ப ஆஸ்திரேலியா நியூசிலாந்துலாம் ப்ரொமோட் பண்றாங்க இல்லைங்களா? இப்ப ஆஸ்திரேலியா எடுத்துக்கிறீங்க, அதுல இருக்கிற டாப் யூனிவர்சிட்டிஸா நீங்க ப்ரொமோட் பண்றீங்க. உங்களுக்கு எங்க அதிக கமிஷன் கிடைக்குதோ, அதிக கமிஷன் எங்க கிடைக்குதோ அதுல முடிச்சு விட்டுறீங்க. இதுல மக்கள் நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க, சார் இப்ப நீங்க செக் ரிப்பப்ளிக், ஸ்லோவாக்கியா, நார்வே, நெதர்லாண்டுன்னு சொல்றீங்க, நிறைய பேருக்கு எங்க எதிர் வீட்டு அங்கிளுக்கு தெரியல. உங்க எதிர் வீட்டு அங்கிளுக்கு இந்த கண்ட்ரிஸ் தெரியலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? பிளஸ் இன்னொரு என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ செக் ரிப்பப்ளிக் இந்த கண்ட்ரிஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 200-250 ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் எனக்கு கரெக்டா அபிஷியலா தெரியல, பட் எனக்கு தெரிஞ்ச வரை ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 200 ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க இந்தியாவில இருந்தே இந்த கண்ட்ரிஸ்குள்ள போக முடியும். அப்புறம் எப்படி அது ஃபேமஸ் ஆகும்? இப்ப UK ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள ஆயிரக்கணக்கான பேர் போலாம், பட் செக் ரிப்பப்ளிக்ல அப்படி போக முடியாது. இவ்வளவு பேர் தான் போக முடியும். அண்ட் இதெல்லாம் கவர்மெண்ட் ஃபண்டட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாம தே டேக் த நம்பர்ஸ். இங்க குவாலிட்டி எல்லாம் ஒன்றும் கிடையாது, வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான், ஏன்னா கமிஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் ஆதித்யா. ஹாய் சார், ஐ எம் ஆதித்யா, ஸ்டடிங் சிவில் இன்ஜினியரிங். சூப்பர். இன்னைக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி கோர் இன்ஜினியரிங், இந்த மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், இந்த பசங்க எல்லாம் பார்த்தாலே இப்ப நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தா சோகமாயிரன்னு சொல்ல வரல, நிறைய அவங்களையே நம்ம பாக்குறோம். ஸோ
நன்றி. சிவில் இன்ஜினியரிங் சூப்பர். Already visited your branch in Coimbatore. When we can start the process for September winter intake? And see, ஆல்ரெடி தம்பி ஆதித்யா 500 பேர் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆபீஸ்க்கு வந்துட்டீங்க, இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டீங்க. Why wait? You can start the process. Why do you have to wait? And civil engineering la we have free education options. So that's how it is. Next is Vibin. Hi sir, I'm watching live. I did BE in ECE. Which countries are good for cyber security management masters? இங்க தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது தம்பி விபின். சைபர் செக்யூரிட்டி ECE படிச்சுட்டு எப்படி சைபர் செக்யூரிட்டி படிக்க முடியும்? இதெல்லாம் UK, ஆஸ்திரேலியா, கனடாவில் பாசிபிள். ஏன்னா நீங்க பேச்சுலர்ஸ் இன் பயாலஜி, மாஸ்டர்ஸ் இன் கெமிஸ்ட்ரி அண்ட் PhD இன் பிசிக்ஸ்ல கூட நீங்க படிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தேவை ஒன்லி ஒன் டாக்குமெண்ட், பைசா இருந்தா போதும். பட் இங்க அப்படி இல்லை. ECE படிச்ச ஸ்டூடெண்ட் சைபர் செக்யூரிட்டி யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல படிக்க முடியாது. That's how it is. ECE படிச்சு முடிச்சிட்டீங்க, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஆன் சிப், VLSI, எம்பெடட் சிஸ்டம்ஸ், ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. எதுக்குங்க சைபர் செக்யூரிட்டி? ஆல்ரெடி அந்த கோர்ஸை லட்சக்கணக்கான பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. பேச்சுலர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி படிச்சவங்க சைபர் செக்யூரிட்டி படிக்கட்டும். ECE படிச்சவங்க ஏங்க சைபர் செக்யூரிட்டி படிக்கணும்? சரிங்களா? ஓகே. So that's how it is. And good, because இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஆபீஸ்க்கு வராங்க அண்ட் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது எப்படி வந்து நமக்கு இந்த ஃப்ரீ சர்வீசஸ்குள்ள எப்படி மாட்டிக்க கூடாதுன்றதுல இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் தெளிவாயிட்டாங்க. நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுங்க, ஒரே ரூலுங்க. நீங்க அப்ரோச் பண்ணக்கூடிய ஏஜென்ட் நான் உனக்கு ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்குறேன்னு சொன்னா ஒரு 15,000-10,000 கிலோமீட்டர் தள்ளி ஓடி போயிடுங்க. லைஃப் இஸ் ஒன்ஸுங்க. நீங்க உங்க வச்ச பேரை கூட மாத்துறதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. நீங்க படிச்ச டிகிரியை மாத்துறதுக்கு ப்ரொசீஜரே கிடையாது, பாசிபிலிட்டியே கிடையாது. டன் அண்ட் டஸ்டட். ஸோ அதனால தயவு செஞ்சு காஷியஸான முடிவெடுங்க. வாழ்க்கை ஒரு முறை. டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல படிங்க, கம்மியான செலவுல படிங்க, ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணுங்க. தட் இஸ் த ஒன்லி வே ஃபார்வர்ட். சரிங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் from Gokul. Hello sir, I am second year, one more biomedical engineering student. Biomedical, mechanical, chemical, civil, aeronautical, mechatronics. தயவு செஞ்சு இந்த கோர்சஸ் எல்லாம் படிங்க. ஒருத்தர் இருக்காரு, எல்லார் காலேஜுக்கும் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஃபியூச்சர்னு பல பேர் சோழியை முடிச்சு விட்டார். அதெல்லாம் நம்பாதீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அதை படிங்க. உங்களுக்கு BBA பிடிச்சிருக்கா படிங்க, உங்களுக்கு BCom பிடிச்சிருக்கா படிங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. பட் புரிஞ்சு படிங்க, டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிங்க. அண்ட் ஸ்கில் செட்டை டெவலப் பண்றீங்களா இல்லையான்றதையும் நீங்க அனலைஸ் பண்ணிக்கணும். Gokul biomedical engineering. I wanted to ask whether it's possible to pursue my higher studies in a public university with low fees. Of course, அதுக்கு தான் நாங்க ஆபீஸே நடத்துறோம். இந்த வருடம் மட்டும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா க்ளோஸ் டு 15-20 ஸ்டூடெண்ட்ஸ் வித் மேக்ஸிமம் லெஸ் டியூஷன் ஃபீஸ் ஆர் ஜீரோ ஃபீஸ்க்கு நம்ம அனுப்புறோம். சரிங்களா? அண்ட் இஃப் தேர் ஆர் பார்ட் டைம் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி, சி கோகுல் பார்ட் டைம் ஜாப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்டடீஸ். நான் கம்பெனி பேரே கிளியரா வச்சிருக்கேன் பாருங்க, யூரோப் ஸ்டடி சென்டர். இதுல என்னன்னா நீங்க படிச்சு முடிச்சு உங்களுக்கு ஃபர்தரா டைம் இருந்தா தாராளமா உங்க வீட்டை சப்போர்ட் பண்றதுக்கும் உங்களை சப்போர்ட் பண்றதுக்கும் பார்ட் டைம் ஜாப் பண்ணுங்க. ஆனா ஸ்டடீஸ்ல ஒரு கிரிப் எடுக்காம போய் பார்ட் டைம் ஜாப் பண்ணீங்கன்னா ஆபரேஷன் சக்சஸ் பேஷன் நோ மோர்ங்கிறது ஆயிடும். பார்ட் டைம் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா, அதுல போய் எவ்வளவு சம்பாதிக்க முடியும், அதெல்லாம் நான் பேசவே மாட்டேன். எனக்கும் அதற்கும் சம்பந்தமே கிடையாது. அண்ட் நிறைய பேர் ஏன் பார்ட் டைம் ஜாப் பண்றாங்கன்னா, இப்ப லண்டன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1-1.5 லட்ச ரூபா லிவிங் எக்ஸ்பென்சஸ் பர் மந்த். பாவம் அந்த ஸ்டூடெண்ட் பார்ட் டைம் ஜாப் பண்ணாம அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்தா பேங்க் லோன்ல எவ்வளவு வாங்குறது. பட் இங்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க வீட்டு பினான்சியல் சூழலுக்கு ஏத்தா மாதிரி 30,000 rupees பர் மந்த்ல இருந்து உங்களுடைய லிவிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ அதனால யூ டோன்ட் ஹாவ் டு வரி மச். ஸோ மோர் கொஸ்டின்ஸ் லெட் மீ நோ. எக்ஸலன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அண்ட் ஐம் ஆல்சோ ட்ரைங் டு டூ மை பெஸ்ட் டு ஆன்சர். அண்ட் உங்களுக்கு இந்த ஃபார்மேட்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் புது புது ஃபார்மேட்ஸ் நம்ம வந்து ட்ரை பண்றோம். அண்ட் உங்களுடைய சப்போர்ட் அதுக்கு நிச்சயமா தேவை. பிளஸ் இன்னைக்கு இந்தியாவிலே யாருங்க எவ்ரி வெனஸ்டே எவ்ரி சண்டே 7:30 PM லைவ் மக்களை போய் மீட் பண்ணி எவ்ரி வீக்குங்க 5 வருஷமா 6 வருஷமா எவ்ரி வீக் 7:30 PM லைவ்ல போய் அட்ரஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றது யாரு? நம்ம மட்டும்தான். பட் இந்த கமிஷன் பிரச்சனை இந்த யூகேல இவங்க எல்லாம் பண்றதெல்லாம் தெரிஞ்சு இன்னுமே அந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போறாங்க. அவங்களுக்கு நம்ம ஆல் தி பெஸ்ட் தான் சொல்ல முடியும். பிகாஸ் நம்ம நீங்க யாருக்குமே இங்க அட்வைஸ் பண்றதுக்கு அங்கே எதுவுமே இல்லை. அட்வைஸும் நம்ம பண்றது இல்லை. இன்புட் கேட்கிற கேள்விக்கு பதில் எங்களோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றோம். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் இஸ் ஹாய் சார், ஐ எம் கிருபா சங்கர், மாஸ்டர்ஸ் இன் MCA. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
இந்த எம்சிஏ, இந்த பிசிஏ, இந்த டேர்ம்லாம் இந்தியன் டெர்மினாலஜிஸ். இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் அப்ராட்ல கிடையாது, அட்லீஸ்ட் யூரோப்ல கிடையாது. நீங்க மாஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் தாராளமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா படிக்கலாம், நீங்க பேச்சுலர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தா. சரிங்களா? ஓகே, ஸோ தட் இஸ் ஹவு இட் இஸ். அண்ட் செப்டம்பர் 2026 அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம். அண்ட் 0 ஃபீஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குங்க மெக்கானிக்கலுக்கு. அதெல்லாம் படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ், சிவிலுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 ஃபீஸ் ஆப்ஷன்ஸ். ஜெர்மன்ல மட்டும் இல்லை, இதர கண்ட்ரீஸ்லுமே இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜெர்மன்ல ஃப்ரீ எஜுகேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு, பெல்ஜியம்ல காஸ்ட் எஃபெக்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதர கண்ட்ரீஸ்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 lakhs per year ஆன்வர்ட்ஸ்ல இருந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. பட் இப்போ இதை நீங்க வந்து ஸ்வீடன், நெதர்லாண்ட்ஸ், பிரான்ஸ், ஃபின்லாண்ட்லாம் எடுத்தீங்கன்னா காஸ்ட் இஸ் அந்த ஹையர் சைடுங்க. அதையும் நான் இப்பவே சொல்லிடுறேன். நிறைய பேர் என்ன சொல்றேன், சார் நீங்க ஃப்ரீ எஜுகேஷன் சொல்றீங்க, நெதர்லாண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபீஸ் அதிகமாச்சே சார். ஏப்பா என்னப்பா வம்பா இருக்கு. ஒரு ஷார்ட் ஃபார்மேட் வீடியோல சொல்லும் போது பேசிக் இன்ஃபோ தான் சொல்ல முடியும், லைவ்ல வளவலான்னு பேசுற மாதிரியா பேச முடியும். ஸோ அதனால அதான் நாங்க என்ன சொல்றோம், கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க மொபைல் நம்பர் கீழே கிளியரா இருக்கு, 9884457722. இதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, கலெக்ட் ஆல் தி இன்ஃபர்மேஷன், விசிட் அவர் ஆஃபீஸ், ஃப்ரீ கவுன்சிலிங், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்த பிறகு தென் அக்கார்டிங்லி யூ கேன் பிளான். இது எப்படி நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாமா வேணாமா, ஆல் தீஸ் திங்ஸ் வி கேன் பிளான். ஸோ அதான் முக்கியமா நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் லெஸ் லேர்ன் மோர், அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கமிஷன் கொடுக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்ல போய் மாட்டிக்காது. அவங்க கமிஷன் சம்பாதிக்கிறதுக்காக பசங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துடுறாங்க. இதான் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு ஏங்க யாருமே ஃப்ரீ எஜுகேஷன் ப்ரமோட் பண்றது இல்ல? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஃப்ரீ எஜுகேஷன் ஏங்க ப்ரமோட் பண்றது இல்ல? காஸ்ட் எஃபெக்டிவ் எஜுகேஷன் ஏங்க ப்ரமோட் பண்றது இல்ல? ஏங்க எல்லாரும் ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ, யூகே, கனடா, நியூசிலாந்து ஏன் ப்ரமோட் பண்றாங்க? 2.5 லட்ச ரூபா கமிஷனுங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, நீங்க கனடாவிலயோ, ஆஸ்திரேலியாவிலயோ, யூஎஸ்லயோ, யூகேல இருக்கிற டாப் யூனிவர்சிட்டிஸா ப்ரமோட் பண்றீங்க இல்லீங்களே. அங்க இருக்கிற சோட்டா மோட்டாஸ் தான் ப்ரமோட் பண்ணி கமிஷனுக்காக அனுப்புறீங்க. நான் சொல்ல வர்றது இதுதான். இந்த ஏஜென்ட்ஸ், கன்சல்டன்ஸ், அந்த கவுன்சிலர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறாங்களா, உங்க பசங்களை அனுப்புங்க அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கெல்லாம். முதல்ல உங்க பசங்களை அனுப்பி அவங்கள பெரிய சக்சஸ்ஃபுல் ஆக்கி அதை ஒரு யூடியூப் வீடியோ போடுங்க. அதுக்கப்புறம் நாங்களும் போறோம் அந்த யூனிவர்சிட்டிக்கு 75 லட்ச ரூபா செலவு பண்ணி தொலைக்கிறோம். ஸோ நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் மட்டுமே யோசிக்கும் போது சொசைட்டியை கொலாப்ஸ் பண்ணிடுறோம். இங்க ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் இருக்கணும். வி ஹேவ் டு பி குட், டூ குட். ஸ்டூடெண்ட்ஸுக்கு டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல போடுங்க. அண்ட் வேலை ஈஸியா கிடைச்சிடும். ஏன் அவங்க கிட்ட போய் சொல்றீங்க? அவன் அந்த மனநிலையில போறான். வேலை ஈஸியா கிடைச்சிடும், இது அங்க போனீங்கன்னா ஈஸியா நடந்துரும், பார்ட் டைம் ஜாப்ல இவ்வளவு சம்பாதிக்கலாம். நீங்களும் இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க உட்காந்து. நான் யாருக்கிட்டையாவது வேலை நான் வாங்கி கொடுத்துருவேன், உங்களுக்கு இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், ஏதாவது நம்ம சொல்றோமா? எதுவும் கிடையாது. இந்த பணம் அதிகம் சம்பாதிக்கணும், பணம் இருக்கு, இந்த கல்வித்துறையில இருக்காதீங்க தயவு செஞ்சு. சரி, ஒரு பெரிய அந்த பையன் வீட்டுல கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, அவனை வச்சு நீங்க கேம் ஆடுறீங்க, அவன் எப்படியா வந்துருவான். பட் இந்த இன்னசென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க, மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், இந்த எஜுகேஷன் லோன் எல்லாம் வாங்கி போறாங்க பாருங்க, தயவு செஞ்சு அவங்களெல்லாம் விட்டுருங்க ப்ளீஸ். பாவம். நீங்க நிறைய பேரண்ட்ஸ் வந்து கண்ணீர் விட்டு, எங்க ஆஸ்திரேலியாவில் போய் என் பையன் இப்ப என்ன பண்றானே தெரியல சார், 50 லட்சம் 60 லட்சம் எஜுகேஷன் லோன், அவங்க கிட்ட இருக்கிற கடைசி ப்ராப்பர்ட்டியை வித்து இந்த பையனை மீட்டு கூட்டு வரான். அப்படியெல்லாம் எதுக்குங்க ஃபாரின் போய் படிக்கணும்? அப்படி அங்க என்ன இருக்கு? இன்னைக்கும் நான் சொல்றேன், நான் இப்ப ஜெர்மன் ஃப்ரீ எஜுகேஷன் அது இதுன்னு சொன்னா கூட லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்கு ஸ்டூடெண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் தான் சொல்லுவேன், பேரண்ட்ஸால பினான்சியலா முடியலையா, தயவு செஞ்சு மாணவர்களே, மாணவிகளே, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பாவம், உங்களுக்கு எவ்வளவு அவங்க மேக்சிமம் படிக்க வச்சிருக்காங்களோ அதுல இருந்து உங்க கெரியர் எடுத்துட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் அவங்கள ட்ரபிள் பண்ணாதீங்க. நான் எந்த ஒரு லைவ்லயுமே நாங்க லோன் வாங்கி கொடுக்கறது ஈஸி, ரீல்ஸ் எல்லாம் பாக்குறோம், நாங்களே உங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்துருவோம், நாங்களே உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் பண்ணிடுவோம், எல்லாமே நாங்களே பண்ணிடுவோம், அப்புறம் கடைசியா நாங்க தெருவில் நிக்கிறோம். இதான் பண்றது. நீங்க சொன்னா லோன் வாங்கி கொடுத்து நீங்க சொன்னா லோன் கொடுத்துருவாங்களா? எஸ்பிஐலயும் ஹெச்டிஎஃப்சிலையும் அப்படிப்பட்ட ஒரு பேங்கிங் சிஸ்டத்துல நம்ம இருக்கிறோம். சிபில் ஸ்கோர் என்ன, அவங்க ப்ராப்பர்ட்டி என்ன, இவங்க எந்த யூனிவர்சிட்டி போறாங்க, இதெல்லாம் பார்த்து தானே நம்ம பண்ணணும். ஸோ இனிமேலும் நம்ம இதுக்குள்ளெல்லாம் திரும்ப மாட்டிக்கிறோம்னா அதை நம்ம வந்து இவங்களால கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது. இதுல மாட்டிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இன்னசென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். அண்ட் என்னை தவிர்த்து, ஓப்பன் சேலஞ்ச் சொல்றேங்க, என்னை தவிர்த்து யாரும் இதை வந்து லைவ்ல பேசவே மாட்டாங்க என்னை தவிர. Next, Jerome. Hi, sir. I'm doing my BCom final year. Very good. Excellent course. I want to do my MBA. Few were like Germany, only if you have 2 years experience. அதெல்லாம் experiences எல்லாம் தேவையில்லை Jerome. You have lot of options. சரிங்களா?
You can contact us, Europe Study Center. This mobile number will give you lot of options. We'll try to give you, and accordingly you can plan. சரிங்களா? ஸோ 40 minutes போனதே தெரியல. so many topics, so many informations, and நீங்க எல்லாரும் பிஸியா இருப்பீங்க தெரியும். பட் ஒரு சின்ன வேண்டுகோள், எங்களோட இன்டர்வியூஸை பாருங்க. 100 இன்டர்வியூஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம். எவனும் இந்தியாவில் போஸ்ட் பண்ண முடியாது. ஓப்பன் சேலஞ்ச். நான் அனுப்பின ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுதான் மற்ற இன்டர்வியூ போட்டுட்டு இருக்கிறான். போடுங்க. இப்போ இன்னொன்று என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ யூகே அன்எம்ப்ளாய்மெண்ட் பல பிரச்சனை, கனடா 80% விசா ரெஃப்யூஸ், அண்ட் தலைவன் ட்ரம்ப் பண்ற பிரச்சனை எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். யூஎஸ்ஏ எல்லாம் கணக்கிலேயே கிடையாது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து 50% விசா ரெஃப்யூசல். சரி, இப்ப எல்லாரும் யூரோப் ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் நிஜமாவே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். பரவாயில்ல, எல்லாரும் வந்துட்டீங்க கடைசியா. அதே பிரச்சனை யூரோப்புக்கு வந்த பிறகு, இங்க யூரோப்புக்குள்ள ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்ச பிறகு இங்க இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து ப்ரமோட் பண்றோம். இங்க இருக்கிற பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், இங்க இருக்கக்கூடிய லோக்கல் பிசினஸ் ஸ்கூல்ஸ், இதையே ப்ரமோட் பண்றது. அது திருப்பி ஃப்ரீ சர்வீசஸ், திருப்பி கமிஷன். என்ன சொல்றதுனே தெரியல. நான் எங்கேயுமே இப்பயும் பதிவு செஞ்சிடறேங்க. நான் ஏதோ சோஷியல் சர்வீஸ் பண்றேன்லாம் தயவு செஞ்சு நினைச்சுக்கிறாதீங்க. என்னால பண்ணவும் முடியாது. ஐ எம் நாட் ஃபண்டட் பை எனிபடி. இட்ஸ் a small private limited company. Hundreds of people working day in and day out, creating awareness, creating different options, unique options, providing free education options, cost effective options. This is what we are trying to do. And நான் இன்னைக்கு ஓப்பன் சேலஞ்ச் சொல்றேங்க. எங்க ஐடியாலஜிஸ் கூட எவனாலையும் மேட்ச் பண்ண முடியாது. எங்க ஐடியாலஜிஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பெண்ட் லெஸ் லேர்ன் மோர். தாத்தா பாட்டி சொத்தை வித்து ஃபாரின் போகாதீங்க. பார்ட் டைம் ஜாபை நம்பாதீங்க. பார்ட் டைம் ஜாப் பண்ணாதீங்க. வேலை வாய்ப்பு வாங்குறது உங்க கையில தான் இருக்கு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யர் ஸ்கில் செட். பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸுக்கு போகாதீங்க. பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் போங்க. நல்லா படிங்க. வேலை வாங்குறது ஈஸி கிடையாது. உங்க ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கோங்க. இது எவன் சொல்லுவான்? ஓப்பன் சேலஞ்சு. யாராவது சொல்லுவாங்களா? யூரோப் ஸ்டடி சென்டரை தவிர்த்து வாய்ப்பே கிடையாது. ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 45 minutes உங்க எல்லார்ட்டையும் பேசியிருக்கேன். ஸோ உங்க கேள்விகள் எல்லாத்துக்குமே பதிலும் சொல்லியிருக்கோம். நிறைய கொஸ்டின்ஸ் இன்னைக்கு மக்கள் கேட்டிருக்க. எக்ஸலண்ட் கொஸ்டின்ஸ், ஆக்சுவலி வெரி ப்ரிசைஸ், டு தி பாயிண்ட் கொஸ்டின். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரியான ஃபார்மேட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வாரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 6 லைவ் பண்றோம். ஒர்க்கிங் டேஸ் 6, அதுல 6 லைவ் பண்றோம். 2 யூடியூப் லைவ், 2 இன்ஸ்டாகிராம் லைவ், 2 வெபினார், 6 லைவ் ஷோஸ். யாரா பண்ணுவாங்களா? வாய்ப்பே கிடையாது. கான்ஸ்டன்ட்லி கிரியேட்டிங் அவேர்னஸ். வி ஆர் ஜஸ்ட் அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ். டுமாரோ by 7:30 again I have to come back and do the live. உங்களுக்கு அவேர்னஸ் வரணும், அதுதான். That's how it is. Okay, and now we need to select one question, the best question. I would like to select the question from Roshini தானே அவங்க பேரு? ரோஷினி. பிகாஸ் அழகா புல்லட்டின் பாயிண்ட்லாம் போட்டு அந்த கொஸ்டின்லாம் கேட்டு, பிளஸ் செகண்ட் இயர் தான் அவங்க படிக்கிறாங்க. இப்பவே பாருங்க அந்த பொண்ணுடைய தாட் ப்ராசஸ் பாருங்க. செகண்ட் இயர்லயே she has started to think what she needs to do after the 4th year, and these are the people who make it big. Only by planning you win. Without planning there is no question of winning. So today's winner of a small gift hamper is to Roshini. Once the live is done, you will get the gift hamper to your mobile number WhatsApp. You can utilize it. This is all done to just appreciate the time that you all had spent in this particular show, and to also make the show a little interesting. Okay, thank you so much. உங்கள் அனைவருக்கும் இந்த அவேர்னஸ் வீடியோ பிடித்திருக்கும் அப்படின்னு நாங்க சீரியஸாவே நம்புறோம். உங்களுக்கு எந்த கேள்விகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன், அதுக்கு நான் எல்லாரையும் ஃபாரின் அனுப்பிச்சிட முடியும்லாம் நான் எங்கேயுமே சொல்லலைங்க. உங்கள் ப்ரொஃபைலை அசஸ் பண்ணுறோம், எங்களால் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத சொல்கிறோம். ஆஃபீஸ்க்கு வாங்க, ஃப்ரீ கவுன்சிலிங். இப்போ நீங்கள் கவுன்சிலிங் வரும்போது 15 years ஆஃப் டேட்டா, இன்ஃபர்மேஷன், அனாலிசிஸ், டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அக்கார்டிங்லி யூ கேன் பிளான். அண்ட் நீங்கள் வரும்பொழுது ஒரு கேட்கக்கூடிய மனநிலையில வாங்க. இவங்க என்னதான் சொல்றாங்க, ஒரு 1.5 hour கேட்போம் அப்படிங்கிற மனநிலையில நீங்க வரும்பொழுது தான் உங்களுக்கு இங்க நாங்க கொடுக்கக்கூடிய விஷயத்த உங்களால உள்வாங்கிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் கிரேட் இன்ட்ராக்டிங் வித் ஆல் ஆஃப் யூ. அண்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்க, எக்ஸலன்ட் கொஸ்டின்ஸ். நாட் தட் மற்றவங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் நம்பர் கொடுக்கலாம், அந்த கொஸ்டின் சரியில்லைன்றதுலாம் இல்லை. வி ஜஸ்ட் லைக்
little bit more on Roshini's question. ஓகேங்களா? நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கான்ஸ்டன்டாக சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம் இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலேயுமே. ஈவன் வி போஸ்ட் அவர் லிங்க்டின் ஆல்சோ. அண்ட் வி ஆர் ஆல்சோ ஸ்டார்டிங் இமர்ஷன் ப்ரோக்ராம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 days 7 days சூப்பர் கம்ப்யூட்டிங் சிஸ்டம்ஸ் இன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணுறோம். ஹைட்ரஜன் டெக்னாலஜிஸ்க்கு இமர்ஷன் ப்ரோக்ராம் வரப்போகுது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இமர்ஷன் ப்ரோக்ராம், செமஸ்டர் அப்ராட், so many things. We are planning, everything will be launched one by one. More information, contact to this number. I'll be more than happy to answer them. One more question. Okay. Hi sir, I am Krishnan, currently pursuing my final year chemical engineering at NIT Trichy. Super. I am interested to do my masters in preliminarily in Sweden and Netherlands. Excellent choice. But many of my seniors and friends are telling me to take up job for 2-3 years. See, I would love to differ on that. Whether it's come to my case or many of my successful students' case, it's always the scenario of fatafat finishing our masters, then planning for a job. I completely value what your seniors have told, but I'm just sharing my 17 years of experience and opinion. Okay? So that after getting an internship and landing a well-paid job is much more easier than doing masters straight away. I wish to differ in that, but finally it's your choice and I respect your seniors' opinion also. While there are also cons like might lose focus on academics after getting a job. What is your take? Of course. See, 99% they don't come back once they start working for their masters. That's how it is. Hi sir, this is Vikas here. Currently doing my first year B design, product design. Further, I'm planning to do my masters in M design, transportation and automobile. So, okay. B design, after that to do a degree in transportation and automobiles and all, we need to see what sort of subjects you have studied at your UG level. Then plan accordingly. Okay, Vikas. Okay, thank you so much to everybody. And I am winding up the live here. We always try to stick to that 45 minutes time. We are almost reaching 45 minutes now. Thank you so much. Take care, stay safe, and see you all in our offices or in our webinar. All details, whether you want YouTube links, whether you want webinar links, whether you want appointment, for everything, same number, text us. We'll be more than happy to guide you. Thank you. Bye bye. நன்றி, வணக்கம்.